நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் கோவை மாவட்டம் அன்னூரில் வாகன பேரணியோடு சென்று இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிர்வேல். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கர்ஷினி. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி அன்னைக்கு ஒரே கட்டமா நடைபெறுது. இதனையொட்டி அரசியல் கட்சியினர் தங்களோட பிரச்சாரத்தை தீவிரப்படுத்திட்டு வராங்க. இந்த நிலையிலேயே பிரச்சாரம் இறுதி நாளான இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னூர்ல நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் தலைமையில இருசக்கர வாகனத்தில் பேரணியா சென்று பாஜகவினர் வாக்கு சேகரித்தாங்க. பேரணி பாத்தீங்கன்னா அன்னூர் பேருந்து நிலையத்துல தொடங்கி குறுக்கிலியம்பாளையம், ஜே நகர், ஜீவா நகர், பொகலூர், அதுக்கப்புறம் குமரங்குன்று வழியாக சென்றிருக்காங்க. அப்பொழுது சாலையில் ஓரத்துல நின்றுட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே பாஜகவுக்கு வாக்களிக்க வேணும் அப்படின்னு சொல்லி கோஷமிட்டு துண்டு பிரச்சுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டாங்க. மேலும் இருசக்கர வாகனத்தில் பாஜக கொடி கட்டிய பேரணியாக போனாங்க. அதுல பாத்தீங்கன்னா எல் முருகன் பிரச்சார வாகனத்தில் இருந்தபடியே தாமரைக்கு வாக்களிக்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. மேலும் அன்னூர்ல தொடங்கிய இருசக்கர வாகன பிரச்சாரம் மேட்டுப்பாளையம், குன்னூர், கோத்தகிரி வழியாக சென்று உதகையில முடிக்க இருக்கிறதா திட்டமிடப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. தர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிர்வேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.